இவர்களுக்கு இந்த வாரம் குறிப்பாக மிகச்சிறந்த யோகமான ஒரு வாரமாக அமைய காத்திருக்குங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்றதுல காதல் வாழ்க்கையில இந்த வாரம் புதிய திருப்பம் நிறைந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடங்க ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான தமிழ்ல குரோதி வருடம் வைகாசி மாதம் 25 முதல் 31ஆம் தேதி வரையிலான நமது மீனராசி வார பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வாரம் நமது மீனராசி வார பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2024 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 27 அன்னைக்கு புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்திர பகவானுடன் இணைந்து கொள்கிறார். மூன்றாவது மாற்றமாக 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 வருடம் திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 28 அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. நான்காவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2024 வருடம் புதன்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 30 அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 31 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி என்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரியங்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரித்து பணம் வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்க செலவுகளும் கூடக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. எந்த செலவுகள் அவசியம், எந்த செலவுகள் அனாவசியங்கிறத நீங்க வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகளெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க ஏதாவது இடம் வச்சிருக்கீங்க, அசைய சொத்துக்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விற்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா அது பெருசா லாபகரமா போகாதுங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகலாம். வெளியூர்ல இருந்து சில நல்ல தகவல் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் விலகி செல்வார்கள். நண்பர்கள் வழியில உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே இந்த வாரம் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்றதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைத்து உங்க காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றிக் கொள்ள முடியுங்க. உங்கள் மீது இருக்கக்கூடிய தேவையில்லாத பழிபாவங்கள், விமர்சன கருத்துக்களை எல்லாம் தாண்டி நீங்க முன்னேற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. இனம் புரியாத சில சிந்தனைகள் மனதில் குழப்பங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும். அதனால எந்த ஒரு சிந்தனையிலும் நீங்க ஸ்ட்ரக் ஆக வேண்டாம். நீங்க எந்த ஒரு சிந்தனைகளிலும் மாட்டிக்கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாங்க. நீங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்கிறதுனால தாராளமாக அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சமுதாய வாழ்க்கையில நிறைய ஒத்துழைப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் உங்களுக்கு குறையுங்க. இருந்தாலும் நீங்க வயதில் மூத்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. ஏன்னா நரம்பு மண்டலம், செரிமானம் தொடர்பான முந்தைய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால வயதில் மூத்த அன்பர்கள், ஒரு 50 வயதை தாண்டிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த நரம்பு மண்டல பிரச்சனை, செரிமான பிரச்சனை எல்லாம் தீரக்கூடியதாகவும் இந்த வாரம் இருக்கிறது. ஏனெனில் நல்ல ஒரு தினசரி வழக்கத்தை நீங்க கடைபிடிப்பீங்க. அதனால உங்களது வழக்கமான எக்ஸசைஸ் மற்றும் சில பயிற்சிகள் காரணமாக நீங்கள் இன்னும் சிறப்பான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை இங்கே பெறுவீங்க. நல்ல முன்னேற்றம் உடல் அமைப்புல ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்க சேமிப்புடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த வாரம் உணர்வீங்க. ஏன்னா கெட்ட நேரத்துல மட்டும்தான் பணம் உங்களுக்கு சேமிப்பு பண்ண கை கொடுக்குங்கிறத நீங்க அனுபவபூர்வமா உணர்வீங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு நிதி நிலைமை ஏற்ற இறக்கமாக இருக்கிறதோ அந்த மாதிரி இறக்கமான நேரத்துல நீங்க சேவிங் செய்த உங்களது பணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோசமான நிதி சூழலில் இருந்து உங்களை பாதுகாத்திட அது நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ அந்த மாதிரி சூழல் நீங்க கடந்த வெற்றிகளை பெறுவதற்கு இந்த வாரம் உங்க சேமிப்பு பணம் உதவக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு வாரங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அன்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால தினசரி நமது ராசி பலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாம நீங்க நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஒருவேளை நீங்க சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா நீங்க வாடிக்கையாளர் கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரித்து போறது இந்த வாரம் நல்லதுங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் இணைப்பு பற்றிய ஐடியாக்கள் நிறைய உருவாகலாம். இருந்தாலும் எதிர்பார்க்கும் லாபம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கூட்டு வியாபாரம் கொஞ்சம் நீங்க கண்காணிக்கக்கூடியதாக அமைய வேண்டும். நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க.
கலைஞர்களுக்கு ஓவியம், இசை போன்ற ஏதாவது ஒரு கலை சார்ந்த அன்பர்களுக்கு இயல் இசை, நாடகம், சின்னத்திரை, பெரிய திரை என எந்த கலைஞர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்க பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக தான் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. கலைஞர்களுக்கு நிதானம் தேவை. பங்கு சந்தையில ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இருந்தாலும் சரியான முதலீடுகளை, சரியான ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, உத்தியோக பணிகளில் மற்றவங்க செய்த சில தவறுகள் காரணமாக ஆஃபீஸில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் உயரதிகாரிகள் அனுசரித்து போவாங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் சக ஊழியர்கள் மூலமாகவும் கிடைக்கும். புதிதாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது வேலை தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக கைகூடுங்க. அதுக்கான தயக்கம் இல்லாமல் எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பணி மற்றும் முன்னேற்றத்தை கண்டு சக ஊழியர்களே வந்து பொறாமைப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியான பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதன் காரணமாக நீங்க மற்றவங்க ஆதரவை கேட்டு பெற்றுக்கொள்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய அவங்க காத்திருப்பாங்க. அதனால சக ஊழியர்களிடம் நீங்க வந்து கண்டிப்பாக உதவி கேட்டு நீங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில நல்ல டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய திருப்பம் உருவாகும். ஏன்னா உங்களது காதலரானவர் உங்களிடமிருந்து சில பெரிய வாக்குறுதிகளை வாங்கி கொள்வாருங்க. அல்லது அதை நீங்க எதிர்பார்க்கலாம். வாக்குறுதிகள் கொடுப்பதை கூட நீங்க எதிர்பார்க்கலாங்க. ஸோ காதல் வாழ்க்கையில வாக்குறுதிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய யோகம் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. அதனால நீங்க அவசரமா எந்த முடிவும் எடுக்க கூடாதுங்க. அங்க காதலர் கூட கொஞ்ச நேரம் நீங்க வந்து பேசி நல்ல ஒரு கலந்து ஆலோசனை மேற்கொண்டு புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு முடிவை எடுப்பது நல்லதுங்க. சில இக்கட்டான நிலையில உங்க காதலரை தொந்தரவு செய்யக்கூடிய வகையில எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்கக்கூடாதுங்கிறத நீங்க மனசுல வைத்துக்கொண்டு செயல்படணும். ஸோ தெளிவா பேசுங்க. உங்களுக்கு உங்க காதலருடைய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். எதையும் ஒளிவு மறைவின்றி நீங்க பேச வேண்டியது காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றித் தருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல நீங்கக்கூடிய மன அழுத்தம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் அழகான பயணத்தை மேற்கொள்ள நீங்க பிளான் பண்ணலாம். அதனால உங்களுக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வந்தாலும் அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஈகோவை கைவிட்டு நீங்க வந்து அனுசரித்து போறது நல்லது. அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. பழைய கடன்காரர்கள்லாம் வந்து உங்ககிட்ட சில மறைமுகமான தொல்லை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கணும் அப்படின்ற சூழலில் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். இருந்தாலும் பெண்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கிறதுனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய நிதி நிலைமை வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சுபகாரியம் எதாவது நடத்தணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் இப்போ செய்யலாங்க. உங்களது அம்மா வழியில நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும். அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை உண்டு, உங்க அம்மாவுக்கும் நன்மை உண்டுங்க. குடும்பத்துல உங்க வார்த்தைகள் வந்து யாரையும் பாதிக்க கூடாதுங்க. உங்க வார்த்தைகள்ல கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதனால உங்களுக்கு நெருக்கமானவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாருமே வந்து மனதளவில் காயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதை செய்யக்கூடாதுங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா மற்றவங்க காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த காயமானது உங்களுக்கு எப்போ எந்த நேரத்துல வந்து நெகட்டிவா திரும்பும்னு தெரியாது. ஸோ நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாதுங்க. உங்களிலிருந்து வேலையிலேருந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி குடும்ப உறுப்பினர்களுக்காக அவர்களுடைய தேவைகளுக்காக நீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக்கொள்ள நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க. குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்கள், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலங்க. உயர்கல்வி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூப்பரான ஒரு காலமாக அமையும். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க புரிந்து கொள்றதுல தேவையான உதவிகளை கண்டிப்பாக பெறுவீங்க. நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால முக்கியமான உங்களது எதிர்காலத்திற்காக, பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு இந்த வாரம்னு பார்க்கும்போது, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அதனால உங்க வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய புரிதல் அதிகரிக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு நீங்க தீபமேற்றி வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.